ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடற்பயிற்சி பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில உண்மைகளை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உடற்பயிற்சின்றது வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம். நாம் நோயற்ற வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப இன்றியமையாத ஒன்றா பார்க்கப்படுது. ஆனால் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மள பலர் தவறான அறிவுரையாலும் கருத்துக்களாலும் குழப்பம் அடைஞ்சு தாறுமாறாக உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறோம். மேலும் நாம் டிவியில் பார்க்கக்கூடிய சில விளம்பரங்களில் 10 நாளில் உடலை கட்டுக்கோப்பாக மாற்றுறது, ஒரு வாரத்தில் தொப்பையை குறைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விளம்பரங்களை பார்த்தே நாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட உடலையே நாம் எண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே மாற்றிட முடியும்னு நினைக்கிறோம். இந்த கட்டுக்கதைகள்லாம் நீங்கள் நம்பாமல் அதுக்கான தெளிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சரியான உடற்பயிற்சிகளை செய்யறது மட்டும்தான் நீங்க உங்களோட உடலை கட்டுக்கோப்பா மாத்துறதுக்கு முக்கியமான விஷயமா இருக்கும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய முதலாவது விஷயம் என்னன்னா, தொப்பையை குறைக்கிறதுக்கு சிறந்த வழின்றது நம்மளோட உடலோட நடுப்பாகத்துக்கு உடற்பயிற்சி அதிக அளவில் கொடுக்கணும், அதாவது வயிற்று பகுதிக்குன்றாங்க. இது ஒரு தவறான கருத்தினே சொல்லலாம். நம்மள பலர் எந்த இடத்துல கொழுப்பு அதிகமாக சேர்ந்து இருக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தசைகளுக்கு பயிற்சி கொடுத்தா கொழுப்பு கரைஞ்சி தொப்பை சீக்கிரத்தில் குறைஞ்சிடும் நினைக்கிறாங்க. ஆனால் ஆய்வுகள் மூலியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரையறதில்ல. இப்படி செய்யறதுக்கு பதிலாக நாம உடற்பயிற்சியோட கூடிய உணவு கட்டுப்பாட்டையும் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லா இடங்கள்லயும் சீராக குறையும் போது நம்மளோட இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பும் குறைஞ்சி தொப்பை குறைய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வாரத்துக்கு 2 நாட்கள் மட்டும் உடற்பயிற்சி செஞ்சா போதுமானது, நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. இதுவும் ஒரு தவறான கருத்துனே சொல்லலாம். எப்படி விட்டமின்கள் நம்மளோட உடலுக்கு தினசரி தேவையோ அதே போல மிதமான உடற்பயிற்சியும் நமக்கு தினசரி தேவை. ஏன்னா உடற்பயிற்சிகளால ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களை 48 இருந்து 72 மணி நேரங்கள் வரைக்கும் தான் நம்மளோட தசைகளால தக்க வச்சுக்க முடியும். அதனால நம்மளோட தசைகளும் அவற்றோட தொடர்புடைய நம்மளோட ரத்த சுவாச செரிமான உறுப்புகளும் உறுதியாகவும் நல்ல நிலையில இயங்குறதுக்கு குறைஞ்சது வாரத்துல 2 நாட்கள் இடைவெளி விட்டு உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. 4 நாள் 5 நாள் கேப் விட்டீங்கன்னா கட்டாயமா அது நம்மளோட உடல்ல எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தாது. மூணாவது விஷயம் என்னன்னா, எடையை குறைக்கிறதுக்கு வேர்வை நல்லா வெள்ளம் மாதிரி கொட்டணும், அப்பதான் நம்ம எடையை குறைக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு தவறான கருத்துன்னு சொல்லலாம். வேர்வையானது உடற்பயிற்சி செய்யும் போது ஏற்படக்கூடிய உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக மட்டும்தான் உதவுது, நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவாது. வேர்வை பொங்க கடுமையான உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட உடல் எடை குறைஞ்சாலும் அது உடல்ல இருக்கக்கூடிய நீரோட அளவு குறையறதால ஏற்படக்கூடிய தற்காலிகமான எடை குறைவுதான்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை விட்டுட்டு உடல் தசைகளுக்கு கடுமையான பயிற்சி கொடுக்காம மிதமான பயிற்சி செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும். 4வது விஷயம் என்னன்னா, நடக்கிறதுன்றது உடற்பயிற்சிகள்ல ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது உண்மைதாங்க. நடக்கும்போது ரத்த ஓட்டம் சீரா உடல்ல எல்லா பாகங்களுக்குமே கிடைக்குது. இதனால திசுக்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கிறதால நம்மளோட உடல் நல்லா இயங்கும். நம்ம ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டோ இல்ல நின்றுக்கிட்டோ வேலை செய்யறவரா இருந்தோம்னா நம்மளோட கால்கள்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ரத்தத்தை திருப்பறதுக்கும் இதயத்துக்கு அனுப்புறதுக்கும் போதுமான அளவு அழுத்தம் கிடைக்கிறது இல்ல. இதனால ரத்த ஓட்டம் உடலோட எல்லா பாகங்களுக்கும் சீரா இருக்கிறது இல்ல. நடக்கும்போது நம்மளோட கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகள் பக்கத்துல இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை அழுத்தி ரத்த இதயத்துக்கு அனுப்ப தேவையான சக்தியை அளிக்குது. அதனால தினமும் 2 இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல உடற்பயிற்சியா பார்க்கப்படுது. 5வது விஷயம் என்னன்னா, 1 மைல் தூரம் ஓடும் போது நாம அதே அளவு தூரம் நடக்கிறத காட்டிலும் அதிகமான கலோரிகளை எரிக்கிறோம். ஆனா நம்மளோட உடல் எடை விரைவா குறையுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு தவறான கருத்து தான். நாம ஓடுனாலும் நடந்தாலும் நாம செல்லக்கூடிய தூரம் ஒன்னா இருக்கக்கூடிய பட்சத்துல நாம ஒரே அளவு சக்தியை தான் இங்க செலவு செய்யறோம். இங்க வேகம் ஒரு பொருட்டு கிடையாது. ஆனா 30 நிமிஷம் நாம ஓடும் போது அதே 30 நிமிஷம் நடக்கிற காட்டிலும் அதிக தூரம் கடக்கிறோம். தூரம் அதிகமாவதுல நம்ம செலவு செய்யக்கூடிய சக்தியும் எரிக்கக்கூடிய கலோரிகளும் அதிகமாகுது. அதனால அவங்கவுங்க வயசு உடல் திறனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உடற்பயிற்சிகளை நாம தான் சரியா தெரிஞ்சு வச்சு செய்யணும். 6வது விஷயம் என்னன்னா, தசைகளை நல்லா விரிவுபடுத்துறதுக்கு செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செஞ்சா தசைகள் நல்லா வலிமையாகவும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும் நினைக்கிறாங்க. இதுவும் ஒரு தவறான கருத்து. இந்த மாதிரியான பயிற்சிகளை ரொம்பவே மெதுவா செய்யணும். உதாரணமா குனிஞ்சு நிமிர்றது, அதுக்கப்புறம் இடுப்பு தசைகளை முறுக்கக்கூடிய ட்விஸ்டிங் சம்பந்தமான எக்ஸசைஸ், குனிஞ்சு விரல்களால பாதங்களை தொடக்கூடிய உடற்பயிற்சி, இந்த மாதிரியான பயிற்சிகளை வேகமா செய்யும் போது தசைகளை இருக்கும் ஏற்பட்டு வலியும் தசைநார் கிழிற மாதிரி மோசமான விளைவுகள் ஏற்படும். அதனால தசைகளை தளர்வா வச்சுக்கிறதுக்கு மெதுவா ஆனா திரும்ப திரும்ப செய்யும் போது தசைகளுக்கு வலியும் அதே நேரத்துல வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும். 7வது விஷயம் என்னன்னா, நம்மளோட சுவாசமும் இதய துடிப்பும் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சு 3 இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள சீராயிடும்ன்றது சரியான கருத்து தாங்க. இது உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சு 5 நிமிஷத்துக்கு மேலாகியும் சீரான மூச்சு நமக்கு திரும்பல, நாம அதிகமா தசைகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டோம்னு தான் சொல்லணும். அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சியானது நம்மளோட தூக்கத்தை கெடுக்கிறதோட அடுத்த நாள் களைப்பையும் சோர்வையும் உண்டாக்கிடும். அதனால உடற்பயிற்சியை ரொம்பவே மிதமாகவும் நல்ல ஒரு எனர்ஜியோடையும் செய்யறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. கடைசி முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றது. இது நிறைய பேர் கேட்கறாங்க. ஒரு நாளைக்கு நாம குறைஞ்சபட்சம் 30 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய கழிவு மண்டலங்களும் அதை சுத்தி இருக்கக்கூடிய செரிமான உறுப்புகளும் நல்லா இயங்குறதுக்கு 400க்கும் மேற்பட்ட தசைகள் காரணமா இருக்கு. நாம செய்யக்கூடிய உடற்பயிற்சி இந்த 400 தசைகளையும் நீட்டவும் மடக்கவும் பயிற்சி கொடுக்கறதா இருக்கணும். இதுக்கு 5 இருந்து 10 நிமிஷம் மட்டுமே உடற்பயிற்சி செய்யறது போதாது. அதனால குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம்
நிமிஷமாவது நாம உடற்பயிற்சி கொடுத்தாதான் நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அதனால ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் உடற்பயிற்சி கட்டாயமா செய்யணும். இதையும் தாண்டி அதிகமா செய்யணும்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் செய்யலாம். அதே நேரத்தில் தொடர்ந்து 3-4 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யறதுன்றதும் தேவையற்ற ஒரு விஷயமா தாங்க இருக்கு. ஸோ இந்த வீடியோல நாம நிறைய பேர் கேட்டதுக்கான பதில்களை பத்தி பார்த்தோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு தான் நான் நம்புறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நாம கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த வீடியோ எல்லாமே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்ற பட்சத்தில் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்ம சேனல்ல தினசரி வந்துகிட்டே தாங்க இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதால நாம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.